என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் யார்கிட்டையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, எங்கிட்ட மட்டும்தான் பார்க்கணும். இது என் அன்பு கோரிக்கை. விருச்சிக ராசிக்காரர்களை இப்படி வியந்து வியந்து காதலிக்கும் ஒரு ஆள் நான் மட்டும்தான். சரியா? அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களை ஏமாத்தவோ விருச்சிக ராசிக்காரங்களை தடை பண்ணவோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த ராசிகளிலேயே சிறப்பு ராசி விருச்சிக ராசி தான். அது என்ன அப்படி விருச்சிக ராசிக்கு சிறப்பு? நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களை நம்ப துவங்கிட்டீங்க. 9ஆம் இடத்திலே குரு வந்து விட்டார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. என்ன ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குரு 9ஆம் வீட்டிற்கு வந்த உடனேயே என்ன ஆயிடுச்சு? ஒரே தூக்குறார். லைஃப் அப்படி மாத்தி போடுறார். கடனெல்லாம் அடைச்சிருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பண்றாரு குரு பகவான்? உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வேன், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இந்த நவம்பர் எண்டுக்குள்ள உங்களோட பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும்னு முதல்ல நீங்க நினைச்சிட்டீங்கல்ல, அப்போ சரி பண்ணிடுவீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் யார்கிட்டையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, எங்கிட்ட மட்டும்தான் பார்க்கணும். இது என் அன்பு கோரிக்கை. விருச்சிக ராசிக்காரர்களை இப்படி வியந்து வியந்து காதலிக்கும் ஒரு ஆள் நான் மட்டும்தான். சரியா? அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் நவம்பர் மாதம் என்ன நடக்கும் சார்? விருச்சிக ராசிக்காரங்கள்னாலே இப்படிதான் சார், எல்லாருக்கும் இழிச்சு வாயினா கிச்சா தானே சார். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்கள்னா தான் சார் ஈஸியாக அடிச்சிடுறாங்க, எல்லாரும் ஏமாத்திடுறாங்க. இது எல்லா ராசிக்காரங்களும் சொல்றது தான். சொல்ல போனா விருச்சிக ராசிக்காரர்களை ஏமாத்தவோ விருச்சிக ராசிக்காரங்களை தடை பண்ணவோ இந்த உலகத்துல யாரும் இல்லை. இந்த ராசிகளிலேயே சிறப்பு ராசி விருச்சிக ராசி தான். அது என்ன அப்படி விருச்சிக ராசிக்கு சிறப்பு என்றால், ராசிநாதன் செவ்வாய், அதை விட்டுருங்க, அவரே சொந்தமா ஆட்சி பெறார் இந்த நவம்பர் மாதம். யார் ஒருவருக்கு தன்னால் முடியும் என்ற எண்ணம் வருகிறதோ அவர்கள் இந்த உலகில் யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நண்பர்களே, ஒரு காக்கா இருந்துதான். இந்த காக்கா ஒரு 3 குஞ்சு பிரிச்சிருக்கு. ஒரு காக்கா ஒரு வயல்வெளியில அல்லது ஒரு வீட்டுல. அப்ப என்ன ஆகுது? அந்த வீட்டு ஓனர் சொல்றாரா, நான் நாளைக்கு வந்து இந்த கூட்டெல்லாம் பிச்சு போட்டுற போறேன், பாரு நாளைக்கு நான் சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டு வந்து இதை பிச்சு போட்டுறேன்னு சொன்னாரா. இந்த குஞ்சுகள் எல்லாம் பயந்து நடுங்குச்சான். ஐயோ நம்ம கூட்டை பிச்சு போட போறாங்கன்னு. நைட்டு காக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்துச்சான். வந்த உடனே காக்காட்ட சொன்னிச்சான், இந்த மாதிரி கூட்டை பிச்சு போட போறாங்களா அம்மா, இந்த வீட்டு ஓனர் சொன்னாருன்னு பேசிக்கிச்சான். அம்மா சொன்னாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு படுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரான். சரின்னு படுத்துக்கிச்சான். அதே மாதிரி ஒன்றும் ஆகலை. அடுத்த நாள் அதே ஆள் அதே மாதிரி சம்பவம். அப்போ அந்த ஆள் என்ன சொன்னாரா, இன்னுமா என் சொந்தக்காரன் எவனுமே வரல, ஆனால் இன்னைக்கு நான் விடமாட்டேன், இன்னைக்கு நான் என் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வந்து இந்த கூட்டை பிச்சு போட போறேன் என்று சொன்னாரான். அன்னைக்கு நாள் ராத்திரியா அதே மாதிரி தான் காக்கா குஞ்சுங்கள்லாம் சொன்னிச்சான், இவங்க நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வர போறார, என்னமோ விபரீதம் நடக்க போகுது அந்த அப்படின்னு காக்காட்ட சொல்லிச்சா. அந்த காக்கா அதையும் சட்டை பண்ணலை. சரி எல்லாம் சாப்பிட்டு படுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லி விட்டுட்டாங்க. 3ஆவது தினம் அந்த ஆள் சொன்னானா, இன்னைக்கு நான் 2 ஒரு கை பார்க்குறேன், நாளைக்கு நானே இறங்குறேன், இறங்கி நானே இந்த கூட்டை பிச்சுட்டு நானே ஒரு 2 ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னாரான். அன்னைக்கு நைட் அந்த குஞ்சுகள் சொன்னிச்சா, அம்மா வழக்கம் போல அந்த காமெடி பாய் இதே தான் வேலை அவனுக்கு, டெய்லி இதே மாதிரி சொல்கிற மாதிரி இன்றைக்கும் சொன்னான், நாளைக்கு அவனே பிச்சு போட்டுறேன்னு சொன்னாம்மா அப்படின்னு. அப்போ அந்த காக்கா பயந்து தான், அப்போ வாங்க நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம், கண்டிப்பாக அவன் பிச்சு போட்டுருவான் என்று சொன்னாங்களாம். ஏன் என்ன காரணம்னு பார்த்தா, இதுவரை அவன் நம்பியது அவன் சொந்தக்காரங்களை, இதுவரை அவன் நம்பியது அவனோட நண்பர்களை, ஆனால் இப்போ அவன் நம்புறது அவனை. இதுக்கு மேலே அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எவன் ஒருவன் தன்னைத்தானே நம்ப துவங்கி விட்டானோ அவன் இந்த உலகத்தால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களை நம்ப துவங்கிட்டீங்க. 9ஆம் இடத்திலே குரு வந்து விட்டார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. என்ன ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குரு 9ஆம் வீட்டிற்கு வந்த உடனேயே என்ன ஆயிடுச்சு? ஒரே தூக்குறார். லைஃப் அப்படி மாத்தி போடுறார். கடனெல்லாம் அடைச்சிருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மனசுல கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த கடந்த 10 நாள் என்ன நடந்தது? நல்ல நிகழ்ச்சியா நடந்திருக்கும், நல்ல நல்ல விஷயம். உடலுக்கு சத்து வந்திருக்கும், உங்களுடைய உடல் வியாதிகள்லாம் கம்மியாயிருக்கும், அண்டர் கண்ட்ரோலில் வந்திருப்பீங்க, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். எல்லாமே எக்ஸீட் எடுத்த ஓவர் லிமிட்டில் சுற்றிட்டு இருந்தீங்க சார், ஞாபகம் இருக்கா? எக்ஸீட் எடுத்த ஓவர் லிமிட்டில் போயிட்டு இருந்தீங்க.
ஆனால் அதெல்லாம் போய் அண்டர் தி லிமிட் போய் இப்போது நார்மல் ஆகிட்டீங்க. ஸோ அதுதான் பெரிய சந்தோஷமே வாழ்க்கையிலே. படுத்த நிம்மதியாக தூங்கணும் சார், படுத்த நிம்மதியாக தூங்கணும். நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம வீட்டு கதவை யாரும் தட்டக்கூடாது, நமக்கு யாரும் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணக்கூடாது. இதுதான் வாழ்க்கையில் நிம்மதி. அப்போது 9ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வாழ்க்கையிலே உங்களை ஒரு தகவமைப்பு, ஒரு பத்திரமா வச்சுக்கிறார். அந்த குரு கீழப்படாமல் பத்திரமா வச்சுக்கிறார். ஒரு கோழி குஞ்சை போல அப்படி வச்சுக்கிறாரு. 9ஆம் இடத்து குரு காசு, பணம், திட்டு, மண்ணி பணத்தை அப்படியே கொட்டுறாரு. 5ஆம் பார்வையா ஒன்றை பார்த்துறாரு. உடம்பை பார்க்குறாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாது, வியாதிகள் எல்லாம் சரியாது. விருச்சிக ராசிக்காரர்கள் உடம்புல என்ன பிரச்சனை தான் சரியா போயிடுது. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பண்றாரு குரு பகவான், உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வேன், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இந்த நவம்பர் எண்டுக்குள்ள உங்களோட பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும்னு முதல்ல நீங்கள் நினச்சிட்டீங்கல்ல, அப்போ சரி பண்ணிடுவீங்க. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், வாட் யூ டிசைடட் இஸ் டு பி டன். நீங்கள் டிசைட் பண்ணால் அது நடக்கும். ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணணும். வாழ்க்கையில் இதை நான் டிசைட் பண்ணணும், பண்ணால் நடக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குழந்தை வரப்போது. விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளை விட்டுக்கொள்ளப் போகிறீர்கள். அப்போ குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி என்பது ஏற்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தையே இல்லை சார், எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்குது, இப்போ ஒரு ஆண் குழந்தை வேணும் என்றால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போல அழகாக ஒரு குழந்தை பிறக்கும். காரணம் 5ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டார். 5க்குடைய சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, குரு பார்க்கும் பொழுது நல்லா பவர்ஃபுல்லாக ஜம்முன்னு அந்த இடத்துல வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு சூப்பரான ஒரு பலன்கள் எல்லாம் தரப்போறாரு. இந்த பக்கம் என்னன்னா ராசிலேயே சுக்கிரன் வேற, மின்னலே மின்னலே அதெல்லாம் அடடா, சுக்கிரன் வேற தான். ராசியில சுக்கிரன் வந்தா கேட்கணுமா, யாருக்கெல்லாம் லக்னத்துல சுக்கிரனோ ராசியில சுக்கிரனோ காதல் அப்படி கொட்டும். காரணம் என்ன, பார்க்குற உட்கார்ந்துருக்கிறது யாரு, சுக்கிரனாச்சே. இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் உடம்புல உட்கார்ந்துருக்காரு, அள்ளித்தரப்போகிறார் பலன்களை. இது இல்லாமல் இந்த ஆட்சி பெற்ற செவ்வாய், என்னங்க காம்பினேஷன் இது, சக்கரை பொங்கலுக்கு கெட்டி சட்னி மாதிரி ஒரு காம்பினேஷன். ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு என்னங்க சம்பந்தம், நம்மளால டென்ஷன் பார்ட்டி, சுக்கிரன் லவ் பார்ட்டி, இவங்க 2 பேரும் எப்படிதாங்க சேருவாங்க, அப்படிதாங்க சேருவாங்க. அப்படிதான் பொசசிவோட உச்சத்துக்கு போக போறீங்க. உங்க குடும்பம் என் குடும்பம், என் வீடு, என் நான், என் கணவன், அந்த மாதிரி ரொம்ப பிரியமாக போறீங்க. உங்க பிரிந்து போன கணவரை நீங்க கூப்பிட்டு என்ன போ உனக்கு ஒழுங்கா வாழ முடியாதா உன்னால, அந்த மாதிரி இந்த லப்பர் பந்து படத்துல வர மாதிரி தான். டெய்லி ஒரு படம் வச்சு தூங்குவியா, அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சேர்ந்துருவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு வியப்பான புத்தகம், அவர்களை கையாளுவது மிகவும் எளிது. ஸோ அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சுக்கிரனுமாக சேர்ந்து பலன்களை அள்ளித்தரப் போகிறார்கள். குரு பார்ப்பின் கோடி நன்மை அது உங்களுக்கு தான். உடம்பு குரு பார்த்துடுறாரு, மனசுக்குள்ள ஒரு ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஹார்ட்டுக்குள்ள ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்ச மாதிரி உடம்பெல்லாம் ஒரு டிவைனாக ஃபீல் ஆகுது சார். நல்ல நல்ல விஷயம் காதில் கேட்குது, நல்லவங்களோட பழகிறேன், நல்லவங்களோட இருக்கேன், என் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குது. அவ்வளோதான். அந்த நேரம் நண்பர்களே, அந்த நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. விருச்சிக ராசிக்காரர்கள் அடி தூள் பண்ண போறீங்க. கேள்விப்பட்டிருக்கிற 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய இந்த தலைமை சாத்தன் மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.